Hi students, in this video you are going to learn about chapter 16 continuation anatomy of a credit card. So எல்லாருமே credit card பார்த்திருப்போம். In this video you are going to see the various parts of the credit card. So credit cardல இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் என்னென்ன நேம் என்னென்ன மீனிங் அதில் என்ன டேட்டாஸ் இருக்கும். So that only we are going to see in this videos. All payment cards including a debit card are usually plastic cards of size 85.60 millimeter width and 53.98 millimeter height. Rounded corners with a radius of 2.88 millimeter to 3.48 millimeter and a thickness of 0.76 millimeter. So credit card மட்டும் இல்லை, டெபிட் கார்டும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரே சைஸில் தான் இருக்கும். ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ பிளாஸ்டிக்ஸ். ஸோ அதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா வித்தோட சைஸு 85.60 millimeter. அந்த கார்டோட ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 53.98 millimeter. ஸோ அந்த கார்னர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரவுண்டடாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்காது. ஸோ கார்னர்ஸ் இட்ஸ் லுக் லைக் எ ரவுண்டட் கார்னர்ஸ். ஸோ ரேடியஸ் பார்த்திங்க அப்படின்னா 2.88 millimeter to 3.48 millimeter. திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா 0.76 millimeter. ஸோ ஒரு கார்டோட சைஸு இதுதான், ஹைட்டு, வெயிட்டு, தென் அதோட வித்து, திக்னஸ்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. தீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் டைமென்ஷன் ஆர் மெயின்டைன்டு யூனிவர்சலி. ஸோ அதாவது வேர்ல்டு வைட் பார்த்திங்கன்னா இந்த டைமென்ஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லா கார்ட்ஸுக்கும் இந்த சைஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. Universally in accordance with ISO/IEC 7810/ID1. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போது பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், இப்படி தான் டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ லைக் தட் ஹியர் ஆல்சோ வி ஹாவ் some standards for the credit card or debit cards or whatever cards. It have a own standard. First we are going to see the credit card. So credit card பார்த்திங்க அப்படின்னா இங்கே வேரியஸ் பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் only we are going to see. ஸோ நம்பர் 1 பேங்க் நேம். ஸோ பேங்க் நேம் இங்கே கொடுத்துருக்காங்க. பப்ளிஷர், ஸோ பேங்க் யார் அப்படின்னா பப்ளிஷர். எம்ப்ளம் of the bank along with the subcategory or a scheme if any. ஸோ நம்பர் 1ன்னு கொடுத்துருக்காங்களா, அங்கே பேங்க்கோட நேம் நமக்கு இருக்கும். சப்போஸ் ஏதாவது ஸ்கீம் பேஸ் பண்ணி அவங்க கார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த என்ன ஸ்கீம் அப்படின்றதும் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு நம்பர். So credit card number is a very important one. The modern credit card number has a 16-digit unique identification number. So modern credit, அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டு எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா 16 digits இருக்கும். 16 digits பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே யூனிக்காக இருக்கும். அதாவது ஒரே நம்பர் 2-3 பேருக்கு அப்படிலாம் வராது. ஈச் பர்சன் they have a unique identification number. இந்த கிரெடிட் கார்டு 16 டிஜிட் நம்பரில் ஃபஸ்ட்டு டிஜிட் ஆஃப் த கிரெடிட் கார்டு நம்பர் இஸ் மேஜர் இண்டஸ்ட்ரி ஐடென்டிஃபையர். ஸோ இந்த 16 டிஜிட்டில் ஃபஸ்ட்டு டிஜிட் என்னன்னு சொல்கிறாங்க, மேஜர் இண்டஸ்ட்ரி ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட் ஃபார்ம் இஸ் MII. இட் ஐடென்டிஃபைஸ் இஷ்யூவர் கேட்டகிரி. ஸோ யார் இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்களோட கேட்டகிரியை ஐடென்டிஃபை பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படின்னா ஏர்லைன்ஸு, 4 அப்படின்னா பேங்க்ஸு. The next 5 digits uniquely identifies the issuing organization. ஸோ நெக்ஸ்ட்டு 5 digit பார்த்திங்கன்னா எந்த ஆர்கனைசேஷன் இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணுது. The first 6 digits together called as issuer identifier number IIN or bank identification number BIN. ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட் பார்த்திங்க அப்படின்னா அதை எதை மென்ஷன் பண்ணுதுன்னா இது ஐடென்டிஃபைஸ் இஷ்யூவர் கேட்டகிரி மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு 5 digits பார்த்திங்க அப்படின்னா எந்த ஆர்கனைசேஷன் இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ இது டுகெதராக என்னன்னு சொல்கிறாங்க, இஷ்யூவர் ஐடென்டிஃபையர் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்
பேங்க் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் 9 டிஜிட்ஸ் ஆர் த அக்கௌண்ட் நம்பர். ஸோ 6 டிஜிட்ஸ் போக மீதி இருக்க 9 டிஜிட்ஸ் தான் என்னது அக்கௌண்ட் நம்பர். த லாஸ்ட் டிஜிட் இஸ் எ செக் டிஜிட். ஸோ லாஸ்ட் டிஜிட் பார்த்திங்கன்னா அது என்னன்னு சொல்கிறாங்க செக் டிஜிட் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ்டு டு த லூஹன் அல்காரிதம். ஸோ இந்த கிரெடிட் கார்டு நம்பர்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தே ஆர் யூஸிங் த அல்காரிதம். ஸோ இங்கே ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா லூஹன் அல்காரிதம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேம் ஆஃப் த கார்டு ஹோல்டர். ஸோ எல்லாருக்குமே தெரியும் நேம் ஆஃப் த கார்டு ஹோல்டர்னால் யார் கார்டு வச்சுருக்காங்களோ அவங்களோட நேம் வந்து அந்த பிளேஸில் டிஸ்பிளே ஆகும். It is visibly embossed on the front side, additionally stored on the magnetic strip. Some cards like gift cards do not hold any name. Suppose gift கார்டாக இருந்தது அப்படின்னா அதில் வந்து அந்த பர்சனோட நேம்லாம் எதுவும் இருக்காது, ஜஸ்ட்டு கார்டு மட்டும்தான் இருக்கும். இந்த கார்டு ஹோல்டரோட நேம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கும். சேம் டைம் பேக் சைடில் ஒரு பிளாக் கலர் ஒரு ஸ்ட்ரைப் இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த கார்டு ஹோல்டர் நேம் வந்து வச்சுருப்பாங்க, ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு see இஎம்பி சிப். ஸோ இஎம்பி சிப் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்களா நம்பர் 4, அதுதான் என்னது இஎம்பி சிப். இட் இஸ் இன்டகிரேட்டட் சிப். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் சிப் அப்படி சொல்லுவாங்க. இன் அடிஷன் டு மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப் டு ஸ்டோர் கார்டு ஹோல்டர்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப்பில் தான் வந்து அந்த கார்டு ஹோல்டரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும், அவங்க நேம், அக்கௌண்ட் நம்பரு எல்லாமே. அதுக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இஎம்பி சிப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கார்டு ஹோல்டரோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இஎம்பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூரோபே மாஸ்டர் கார்டு விசா. ஸோ இஎம்பியோட ஃபுல் ஃபார்ம் என்னது யூரோபே மாஸ்டர் கார்டு விசா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கம்பெனிஸ், இந்த கார்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுற கம்பெனிஸ். தீஸ் 3 நேம்ஸ் கரஸ்பாண்ட் டு த நேம் ஆஃப் த கம்பெனிஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் டு டெவலப் திஸ் டெக்னாலஜிஸ். ஸோ இவங்கெல்லாம் யார் அப்படின்னா கிரெடிட் கார்டு நெட்வொர்க்ஸ். ஸோ இவங்க தான் வந்துட்டு இந்த ஒர்க்குக்கு எல்லாமே வந்து யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா இந்த டெக்னாலஜி எல்லாம் இதில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கு எல்லாமே யார் பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க தான் பண்ணுவாங்க, இந்த இஎம்பி அவங்க தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இட் இஸ் அ கேட்டகரைஸ்டு இன்டு சிப் அண்டு சிக்னேச்சர் அண்டு சிப் அண்டு பின். ஸோ இந்த இஎம்பி சிப் வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிப் அண்டு சிக்னேச்சர் அண்ட் அனதர் ஒன் இஸ் சிப் அண்டு பின். நெக்ஸ்ட் ஒன் இஸ் RFID சிம்பிள். ஸோ RFID சிம்பிள்னால் என்னது, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வைஃபை சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க RFID சிம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It is 4 curved lines radiating rightwards similar to a tilde Wi-Fi symbol. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லுக் லைக் அ வைஃபை சிம்பிள். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா it indicates that it is a கான்டாக்ட்லெஸ் ஸ்மார்ட் கார்டு. ஸோ இந்த ஸ்மார்ட் கார்டு வந்து நம்ம கான்டாக்ட் பண்ண முடியாது, அதை டினோட் பண்ணுறதுக்கு தான் அந்த சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்பைரேஷன் மந்த் அண்டு இயர். ஸோ ஒவ்வொரு கார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், டேட்டு மந்த் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ we can say that as expiry date of the card. It is visible on the front side, also stored on the magnetic stripe or chip. ஸோ front side of the card பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேட் வரைக்கும் வேலிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சேம் டீட்டெயில்ஸு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்லேயும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. The card is valid until the last day of the month printed on it. ஸோ அந்த கார்டில் மந்த்து டேட் எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் தான், அந்த லாஸ்ட் டே வரைக்கும் தான். இப்போ 8 அப்படின்னா 8 வரைக்கும் தான் வந்துட்டு அந்த கார்டோட வேலிடேஷன் இருக்கும். 8க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது இன்வாலிடாக ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ கார்ட் பிராண்டு லோகோ. இட் இஸ் த நேம் ஆஃப் த கார்ட் கிரெடிட் கார்டு நெட்வொர்க் கம்பெனி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் 7th ஒன். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லோகோ, அதாவது எந்த கம்பெனி வந்து இந்த கார்டை ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியோட லோகோ வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. விசா அண்டு மாஸ்டர் கார்டு ஆர் லீடிங் கிரெடிட் கார்டு நெட்வொர்க் கம்பெனிஸ். ஸோ மெனி நெட்வொர்க் கம்பெனிஸ் இருக்குது, அதில் யார் லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னா விசா அண்டு மாஸ்டர் கார்டு. வை மீன்ஸ் வேர்ல்டு வைடு வி கேன் யூஸ் தட் கார்ட்ஸ்.
Next one, RuPay is Indian domestic open loop card launched in 2012. ஸோ இந்தியன் டொமஸ்டிக், அதாவது இந்தியன் டொமஸ்டிக் கார்டு, அதாவது இந்தியாவில் வந்து கிரியேட் பண்ண கார்டு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூபே. அதை எப்போ லான்ச் அப்படின்னா 2012 தான் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ ரூபே இஸ் ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு நெட்வொர்க். It is Indian credit card network. Next one is a magnetic strip. ஸோ மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்னால் ஒரு பிளாக் கலரில் இருக்கும். நம்ம அதை தான் என்ன பண்ணுவோம், ஏடிஎம் மிஷின் இல்லை ஸ்வைப் கார்டு மிஷினில் வந்துட்டு ஸ்வைப் பண்ணுவோம். இட் இஸ் அன் அயான் பேஸ்டு மேக்னெட்டிக் மெட்டீரியல் containing encrypted data about the கார்டு ஹோல்டர் அண்ட் அக்கௌண்ட் நம்பர். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி மேக் பண்ணியிருக்காங்கன்னா அயான் யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன டேட்டாஸ் இருக்கும் அப்படின்னா கார்டு ஹோல்டரோட டீட்டெயில்ஸும் அக்கௌண்ட் நம்பரும் அதில் இருக்கும். ஸோ ஹவ் இட் இஸ், அந்த டேட்டா வந்து எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா என்கிரிப்டட் ஃபார்மில் இருக்கும். என்கிரிப்ஷன் அப்படின்னா ஸோ வென்எவர் வி ஆர் யூஸிங் த கார்ட்ஸ் லைக் திஸ், வென்எவர் வி ஆர் யூஸிங் த நெட்வொர்க்கு, அப்போ இந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதை கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம டேட்டா வந்து டைரெக்டாக வந்து அதில் ஸ்டோர் பண்ணாமல் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் நம்ம இப்போ நேம் இருக்குது, நம்ம அக்கௌண்ட் நம்பர் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வேறு யாராவது வந்து உங்களோட அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பில் இருக்க டேட்டாஸை வந்து அவங்க எடுத்து அவங்க பார்த்தாங்க அப்படின்னா they cannot able to understand what data it is. ஒரிஜினல் டேட்டா வந்து அதில் ஒரிஜினல் டேட்டா தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணி நம்ம பார்க்கும்போது அது வேறு ஏதோ ஒரு டேட்டா மாதிரி நமக்கு தெரியும். So to protect the card for security purpose, they are using the encryption in the magnetic strip. Next one is a hologram. So hologram is a security features that prevents duplication. Suppose இப்போ நான் ஒரு கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஃபோர்ஜரி வந்து நிறைய நடக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டெபிட் கார்டில். இப்போ நான் ஒரு ஏடிஎம் கார்டு வச்சுருக்கேன், அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு டூப்ளிகேட் ரெடி பண்ணி என்னோடய அக்கௌண்ட்லேருந்து அவங்க வந்து மணியெல்லாம் எடுத்துக்குவாங்க. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன செய்கிறாங்க, இந்த ஹோலோகிராம் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. It is a three-dimensional image formed by interference of a light beams. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் a three-dimensional image. ஸோ அதை எப்படி ஃபார்ம் பண்ணாங்கன்னா by interference of a light beams. Next one is a signature. So signature is also very important. It is card holder signature at the back of the card used as an attempt to identify card holder's identity. இப்போ நான் அந்த கார்டோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூயிஷ் கலரில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு ஹோல்டரோட சிக்னேச்சரை வந்து ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ தே வாண்ட் டு நோ கரெக்டான கார்டு ஹோல்டர் தான் வந்து அந்த கார்டை யூஸ் பண்ணுறாங்களா. சப்போஸ் டூப்ளிகேஷன் கார்டு இருந்தது அப்படின்னா தே கேன் வித் த ஹெல்ப் ஆஃப் த அக்கௌண்ட் நம்பர் தே கேன் கிரியேட் த கார்டு. பட் நம்மளோட சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து அவங்களால பண்ண முடியாது. ஸோ கரெக்டான கார்டு ஹோல்டர் தானா, இந்த கார்டுக்கு இவங்க தான் கரெக்டான பர்சனா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு we have that signature. It also holds the last 4 digits of a card number. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்டோட லாஸ்ட் 4 digits வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. Next one is CVC or CVV. Card verification code or value is a 3-digit code usually printed to the left of signature pan validates the card. CVC2 is used in contactless transactions. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிக்னேச்சர் ரெக்டாங்குலர் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஹைட் பண்ணி, அதிலே பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வெரிஃபிகேஷன் கோடு இருக்கும், அது 3 digit கோடு. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம அந்த 3 digit கோடை யாருக்குமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ சப்போஸ் ஷேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம கார்டை ஈஸியாக வந்து அவங்க என்ன பண்ணலாம், டூப்ளிகேட் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ வி குட் நாட் ஷேர் தோஸ் 3 words 3 digit code to any other person.
ஸோ எதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கான்டாக்டர்லெஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ கார்டு இல்லாமல் நான் மணி வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸோ தட் டைம் வி கேன் யூஸ் திஸ் சிவிசி ஆர் சிவிவி கோடு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் ஆர் த பார்ட்ஸ் வி ஹாவ் இன் அவர் கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு. இது மட்டும் இல்லாமல் வேறு டீட்டெயில்ஸும் நமக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா இஷ்யூவர்ஸ் டிஸ்க்ளைமர். ஸோ டிஸ்க்ளைமர்னால் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றது தான் டிஸ்க்ளைமர். தென் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்ட்லேயும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த டீட்டெயில்ஸ் வி ஹாவ் இன் த கிரெடிட் கார்டு. ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, அனாட்டமி ஆஃப் எ கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.